எல்லாருக்கும் வணக்கம் மாமா. வணக்கம் வணக்கம் மாப்ள. மரியாதை மனசோட இருக்கட்டும். சரி மாமா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாமா வந்து ஒரு சூப்பரான டிஷ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ். அது என்ன அப்படின்றத மாமாட்ட கேட்கல. என்ன மாமா டிஷ் மாப்ள? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் மாப்ள, என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். பார்பிக் சிக்கன் மாப்ள செய்ய போறோம். அதுவும் ரொம்ப சிம்பிளா டேஸ்டா எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம் இன்னைக்கு. மாமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேற லெவல் டேஸ்ட்ல வந்து பார்பிக்யூ பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு எப்படி பண்றாரு அப்படின்றத பார்க்கலாம். என்ன பாட்டு வரவு தானே மாமா? சரியா? இந்த மாதிரி நொச்ச நொச்ச வரவெல்லாம் எடுக்க கூடாது. சரி, நல்ல கனமான வரவா, நெருப்பு நிக்கிற மாதிரி நல்ல வரவா எடுத்து உடனே பார்ப்போம். பட்டு இந்த ஒட்டச்சனம் போடுவோம். இதுவும் அது பச்சை பட்டை வரவு தான் எனக்கு தெரியும். ஒரு விரவு எடுக்க ஓட தெரியாதுன்னு எனக்கு. ஐயோ, என் மான காற்றுல போய்ட்டு வச்சுனாரோ. இந்தாம்மா கஷ்டமாக இருக்குது. மங்களம் பாடலாம்னு நினைக்கிறீங்க? எல்லா விஷயத்துலையும் பாட முடியாது. வெட்டுங்க வெட்டுங்க. ஐயோ, கத்தியான 7 கிலோமீட்டர் வருது. நல்லா கல்வி பண்ணிவிட இவ்வளோ இருக்கியா? அப்பா, என்ன வெயில் என்ன வெயில். என்ன ஆமாம், அடிக்கிற வெயிலுக்கு ஒரு கேம்ப் ஃபயரை போட்டுருமா? ஓ, வெயிலுக்கும் உங்களுக்கு கேம்பர் கேட்குதா? எந்த ஊர் ஆளியாடி? சரி, ஓகே, வேற வடக்கலாமா? அடுக்குங்க. ஃபஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கிறேன். சிக்கனில் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக நம்ம இந்த சிக்கனை லேசாக கீறி விட்டுக்கலாம். ரெண்டு கிலோ சிக்கனுக்கு தேவையான பார்பிக் மசாலா ஃபஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து 1/2 கப் அரைச்சி வச்சுருக்கேன். அது அப்படியே நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் நல்லா ஃப்ரை பண்ணும்போது. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறோம். நான் செம ஃபார்மில் இருக்க போல இருக்கு. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். மாதம் குழு 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 குழுன்னு இருக்கும். உங்கள்கிட்ட சொன்ன வேலையை மட்டும் மாறுங்க நீ முதல்ல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சலாம். ஒரு 1 ஹவர் ஊற வச்சிட்டோம்னா செம்மையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இதில் கேட்கலாம் நல்லாயிருக்கும். அளவுக்கு இதுக்காக வச்சுக்கிட்டேன் நமக்கு வேணுமே. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இதில் அடுத்ததாக இது கூட லெமன் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். என்ன மாமா மாப்ள இருக்குமே? செம்மையாக இருக்கு மாப்ள. வேறு லெவல் மாப்ள. இன்றைக்கி தான் ஒழுங்கான வேலை பார்க்குறீங்க நீ. இவ்வளோ இருக்கு மாப்ள. அந்த அனலில் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே சிக்கன் இதில் ஊற வச்சிடலாம். ஒரு 1 ஹவர் ஊறணும். கரெக்டாக இருக்கும். அந்த இது ரெடியாகி வரத்துக்கும் மசாலா ஊறத்துக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ ரெடி பண்ணிடலாம் அதை. சும்மா பேசிட்டே 7 மணி நேரமாக கிண்டுற ஒன்றும் பண்ண மாட்டாரு கிண்டுவாங்க.
ப்ராப்பர்ட்டி எடுங்க எடுங்க சொல்கிறேன் சீக்கிரம். எந்த பக்கம் வைக்கிறீங்க? அப்படியே போணுங்க. அக்கா எடுத்தியான நாளி எங்க உங்கள்கிட்ட ஒரு கட்டை கொடுத்தனே, அதைத்தான் தேடி வந்தேன். என் காலு கீழே தான் இருந்து. அடிக்கலாமா? அடிங்க கிளியர் பண்ணுங்க மாப்பிள்ள. சொல்லுவாமா? அண்ணல் ரெடி ஆகிடுச்சு, சீக்கிரமாக எடுத்துருவாங்க மாப்பிள்ள சிக்கனை. வாங்க தெரியும் மாப்பிள்ள. உட்காந்து நீங்களே ஊதுவலா பிடிச்சி ஊதுன மாதிரி பேசுறீங்க. எரிச்சிருக்கிறேன் உட்காந்து. ஆமாம் மாப்பிள்ள, உங்களுக்கு இதுக்கு ஒரு அவார்டே கொடுக்கணும் மாப்பிள்ள. வாங்க வைக்கணுமா? அப்படியே வைங்க, வச்சுட்டு நீங்களே ஏறி உட்காந்துங்க. சரி ஓகே, வைக்கலாமா? ஓகேங்க. அண்ணல் நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம வந்து சிக்கன் இதில் எடுத்து வச்சு மாப்பிள்ளை ரெடி பண்ண மாப்பிள்ளை ரெடி பண்ண அண்ணல் சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து நம்ம இப்போ சிக்கன் எடுத்து வைக்க போகிறோம். மாப்பிள்ளை எடுத்து வைங்க மாப்பிள்ளை. அப்படி தான் வைங்க. வச்சுன்னு உஸ்ஸுன்னு ஒரு சவுண்டு வருதுல்ல. ஆமாம், அடுத்த லுக்கு உங்களுக்கா? ஆமாம் இல்லை நமக்கு தான், வேறு யாருக்கு? நான் சாப்பிட்டது போக தான் மிச்சம். என்ன நான் சொல்கிறது, நான் இருக்கேன்ல, இன்னும் யாரில் கணக்கில் சேர்த்தா. அங்காக்க போனேன், அங்கே இருக்கீங்கன்ட்டு. இங்கே எல்லாம் ஆதிவாசி கும்பல்லாம் அங்கே இருக்க முடியாது. யார் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை தடவி அப்படியே பிரட்டி விட்டிங்கன்னா கருகாமல் நல்லா வெந்து வரும். நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு. அப்படின்னா வீடியோ நடுவில் இருக்கிறேங்க. அப்புறம் நான் பெனாமல் போட்டுட்டு போகலான்ட்டு. மாப்பிள்ள என்னம்மா சொல்லுவாம்மா, எண்ணெய் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுமாம்மா, பண்ணி விட்டியே இருக்கு நீ, அப்போ தான் நல்லா வரும். பாருங்க மாப்பிள்ள பாருங்க, குழி பாட்டுறேன். நீங்கள் குளிப்பாட்டி விடுங்க, அவ்வளோதான். நீங்கள் கோழியை குளிப்பாட்டுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சும்மா 4 ஊருக்கு மணக்க சமைக்கிறோம், தகட்ட சாப்பிட்றோம். அப்படிதான் இருக்குது வாசனை வேற லெவல். ஆமாம், சும்மா வாசனை சொல்லிட்டு இருக்காதையா, வாய்க்கு காமியா கொஞ்ச நேரம். அப்புறம் என்னத்தை திருப்பி அதில் அமுக்கிட்டு இருக்க, எடுத்து வந்துட்டுல நீ ஒன்றும் அவசரப்படாதீங்க. நீ சொல்லனா போ. காய்ஸ் செம்மையாக வந்துட்டு ரெடி ஆகி சும்மா வேறு லெவலில் வந்துருக்குது. கொஞ்சோண்டு ஆறட்டும்னு பார்க்குறேன். எடுத்து ஓடுமா பீஸா பாருமா, சும்மா வேறு லெவலில் இருக்குதுமா. வேறு லெவல் மாப்பிள்ள, உங்களுக்கு தான் மாப்பிள்ள எல்லாமே. அப்படிங்க மாப்பிள்ள. ஆகா, இதுக்கு தானே வெயிட் பண்ணிங்க ரொம்ப நேரமா. ஆமாம், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு டேஸ்ட்டை வந்து நான் உங்கள்ட்ட சொல்கிறேன். சொல்ல தான் முடியும், வேறு வழியில். கண்ணு வைக்கிற பாருங்க. ஆஹா, வேறு லெவல் மாமா, வேறு லெவல். அப்படியே எச்சு ஊடுது உள்ள. என்ன சொல்கிறது, செம. அந்த லெமனு புளிப்பு எல்லாம் சேர்ந்து அந்த தயிர் வேறு லெவல் டேஸ்ட்டுப்பா. செம்மையாக இருக்கும். மசாலா செம்ம வாசனை இல்லை, செம்ம வாசம், செம்ம வேறு லெவல் வாசம். அந்த புளிப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கு பாருங்க, அடிச்சு தூக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, வாய்ப்பே இல்லை. நீங்களும் வந்து பார்பிக்யூ பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நாங்கள் பண்ண இதே மெத்தடில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் இது மாதிரி பார்த்தீங்கன்னா செம்மையான வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு போட்டுகிட்டே இருக்கோம். விடைபெறுவது சேராமம்மா அண்டு கலை, கேமராமேன் தமிழ் அண்டு பாலா. பாய் ஃப்ரெண்ட்.